கர்த்தர் நாம் மைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு விடைபெற்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். சங்கீதம் 55:17 ஒரு அந்த அதிகாரத்தில் அந்த 17ஆம் வசனம் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இந்த முக்கியமான வார்த்தை, அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேளையிலே நான் நினைச்சுவேன், தியானம் பண்ணுவேன், முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவருடைய அனுபவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் 3 வேளையில நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே கர்த்தருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன், நான் கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஒரு தைரியமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. எவ்வளவு அனுபவம் கர்த்தரோடு இணைந்திருந்தால் எவ்வளவு தடவை கூப்பிட்டுருப்பார். சோதரம் எவ்வளவு தடவை கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து எப்போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட அப்பொழுதெல்லாம் கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார். அதனால சொல்றான், நான் என்ன ஒரு நாளைக்கு 3 வேளை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி தைரியமாய் சொல்றதை பார்க்குது. நாளில கால வேளையிலே நாம் இந்த வார்த்தையை தியானிக்கத்தக்கதாய் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் இதுவரையிலும் வெக்கமழிந்து போனதாய் சரித்திரம் இல்லை. சோதரம் பாருங்க, நம்ம இதெல்லாமோ பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எங்கெல்லாமோ நம்மளோட நேரங்களையும் காலங்களையும் விரயம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சோதரம் நம்ம போகாத கோயில் இல்லை, ஏறாத நம்ம செய்யாத பிரார்த்தனை இல்லை, நாம் கூப்பிட்டு கொண்டேதான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். பாருங்க, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறான், அவர் என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, வேதாகமத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் செவி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களை பார்க்கும்போது அருமையானவளே, ஆகார் என்பவள், ஆபிரகாமின் வேலைக்காரின் ஆகார் என்பவள் ஆண்டவரை அந்த நாச்சியாரை விட்டு, தன்னுடைய எஜமாட்டியை விட்டு தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு புறப்படுகிறார். இஸ்மவேலை தூக்கி கொண்டு புறப்பட்டு வனாந்தரத்துல தண்ணீர் எடுத்துட்டு போன தண்ணீர் காலியாக போனது. என்ன செய்யறதுன்னு தெரியல, தண்ணி கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வதுன்னு சொல்லி அவர் நோக்கி அழுது கொண்டிருக்கிறார். சோதரன் அழுது கொண்டு இருக்க அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். பாருங்க, கூப்பிடாட்டாலும் கூட சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவள் இருக்கிற இடத்துல ஒரு துறவை காண்பித்து ஒரு நல்ல தண்ணி தடாகம் பாருங்க, தண்ணியை காமிச்சால தண்ணி குடிச்சிட்டு சுகமாக என்ன செய்தாங்க, அவங்க சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் பேசினார், நீ போகாத, போகிற இடம் சரியில்லை, திரும்பி நீ என்ன செய், அந்த சாராளத்திலே போ என்று சொன்னார். இப்படி பல இடங்களிலே ஆண்டவருடைய சத்தம் பாருங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது பாருங்க, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். 430 வருஷம் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் செய்கிற வேலைக்கு அளவே இல்லை. இந்த கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் என் சத்தத்தை கேட்பார். கூக்குரல் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு அவர்கள் அப்படி விடவில்லை, அவருடைய அழுகையை பார்த்தார், கண்ணீரை பார்த்தார். அவர் இறங்கி வந்து என்ன செய்தார் தெரியுமா, ஒரு மோசையை அனுப்பினார். அனுப்பி அடிமையா இருந்த அந்த லட்சக்கணக்கான மக்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள். யாருக்குமே தெரியாது என் வியாகுலங்கள், நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? எங்கே போவேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி உங்களை குறித்து நீங்கள் தாழ்வான மனப்பான்மையிலே நான் போகாத இடமில்லை, இன்னும் எங்கே போய் நான் கேட்பேன், இனி யாரிடத்தில் நான் முறையிடுவேன், எனக்காக யார் பேசுவார்கள், எனக்காக சப்போர்ட் பண்ண யார் இருக்கிறா? இந்த உலகத்திலே சொந்தங்களும் பந்தங்களும் என்னை விட்டு தூரமாய் போனார்களே, எனக்கு பணம் இல்லாததினாலே, என்னிடத்தில் எந்த முன்னேற்றம் இல்லாதனாலே, என்னிடத்தில் பண வசதிகள் இல்லாதனாலே என்னை முறியடித்து என்னை புறம்பே தள்ளி விட்டார்களே, என் சத்தம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய சத்தம் யாருடைய காதிலும் கேட்கவில்லை என்று சொல்லி
நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், இல்லை வருந்தி கொண்டிருக்கிறார். அருமையான காலையிலே கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறார். அவர் தாவியின் சத்தத்தை கேட்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சத்தத்தை கேட்டு இந்த காலையிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். உன் சத்தத்தை கேட்கிற பாருங்க, ஒரு சின்ன காக்கை குஞ்சியுடைய சத்தத்தை கேட்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், வேதாமத்தில் சொல்லிக்கொண்டு போல. இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, யாரும் கவனிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு பணம் கட்ட வேண்டும், யார் எனக்கு உதவி செய்வார்? சோதரன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் கண்ணீர்கள் யாருக்கும் தெரியாது, மற்றவங்களுடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது, உங்க பிரச்சனை யாருக்குமே தெரியாது. நீங்க நினைக்கலாம், இது யாராவது வந்து நம்மளை பிரச்சனை கேட்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது உதவி செய்வான்னு நினைச்சா ஒரு ஆள் வரலையே. மனிதன் எப்பொழுதுமே அப்படித்தான். சோத்திரம். மனிதன் அவன் கைவிடுகிறவன். மனிதனுடைய லிமிட் அவ்வளவுதான். அவன் வசனம் சொல்லுது, நாசில சுவாசமுள்ள மனுஷன் நம்பாது. நான் நம்பிக்கொண்டிருந்தேனே, இந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற வரலையே, எனக்கு இந்த வேத உதவி செய்திருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேனே, இந்த நேரத்தை எனக்கு உதவி செய்திருந்தா நான் அப்படியே டெவலப் ஆகி வந்திருப்பேனே, எல்லாரும் கைவிட்டான்னு நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறார். நீ போக வேண்டிய இடத்துக்கு போகல. இவன் தாவி சொல்லும்போது, நான் மனுஷனிடத்துல போய் கேட்கல, கர்த்தர் என் சத்தத்தை பாருங்க, அவர் என் சத்தத்தை கேட்பார். நான் 3 வேளையும் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கேட்குற ஒரு ஆள் உண்டு, அவர் தான் எனக்கு செய்கிறவர். நான் காலையில், மத்தியானம், மாலையில் எல்லாம் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவேன். அவர் சத்தத்தை கேட்டார். சோத்திரம். அவசரம் சொல்லுது, அவர் கேட்பாருங்கிற விசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த கர்த்தரை நோக்கி கேட்டு பாருங்கள். எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், கைவிடப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிறவர். அவர் சிறிய ஒரு ஆளுக்காரர், ஒரு பெரியவனுக்காயிலும் சிறியவனுக்காயிலும் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள. அவர் பெரிய காரியம் கிடையாது. அவர் உங்களுக்கு நன்மை செய்து பெரிய காரியம் கிடையாது. ஐயோ, இது எப்படி இந்த அமௌண்ட்? சோதரம், இந்த அமௌண்ட் எப்படி கிடைக்கும்? கவலைப்படாது. கர்த்தர் திறந்தால் ஒரு கூட்டம் மாட்டார். நான் கேட்குற அமௌண்ட் எப்படி கிடைக்கும்? சோதரம். 5 ரூபா 10 ரூபாயா? பல லட்சங்களாச்சு, எப்படி கிடைக்கும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுப்பார். அவரும் சத்தத்தை கேட்பார். பல வருஷங்களுக்கு முன்பாக அப்படித்தான். ஒரு 45 லட்சம் தேவைப்பட்டது. எங்க போறதுன்னு தெரியல. அப்படியே விழித்து கொண்டு ஒரு படிப்பு காரியத்திற்காக நாங்கள் விழித்து கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு ஊழியக்காரர் வந்தார். சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டிருக்கிறார், அதை காசு கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டு போய் பல வருஷங்கள் பாருங்க, சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த எய்மை சொன்ன போது சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு நாங்கள் எனக்கு கூட அப்பொழுது கர்த்தர் எப்படி கொடுக்க போறார். ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வரும்போது கரெக்டாக அவர்களை கூப்பிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்தார்கள். 45 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவர். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் கர்த்தர் கொடுப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். எப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். அவர் உன் சத்தத்தை கேட்பார். அவர் உன்னுடைய வியாகுலத்தை அறிந்திருக்கிறார். அந்த காலையில கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களா? அந்த சந்தி மத்தியானம் 3 வேளையிலும் செபிக்கிற உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன் வியாகுலை அகற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் தலைகளாய் மாற்றி போடுவார். பயப்படாதே, கலங்காதே. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக செபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, சத்தத்தை கேட்கிறவரே, கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் செவி கொடுக்கிறவரே, இந்த நாட்களை கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளுக்கு நீ இறங்கி அற்புதம் செய்யும்படி செபிக்கிறேன். இந்த காலை வல்லமை வெளிப்படட்டும். யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறார்களோ வாழ்க்கையிலே அற்புதத்தை, அதிசயத்தை செய்வீராக. நீர் உயிரோடு இருக்கிறதுக்காக, நீர் அற்புதங்களை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே செய்தவர் அநேகருடைய இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதம் செய்யும். இந்த காலையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி செபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்தித்து அவளை மகிழ பண்ணும், சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதின் சத்தத்தை, விண்ணப்பத்தை கேட்டவர் உங்களுடைய சத்தத்தையும் கேட்டு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்வார். ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.